என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்பாபா 1838 முதல் 1918 வரை மகாராஷ்டிராவில் வாழ்ந்த ஒரு ஆன்மீக குரு அல்லது துறவி. எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே என்று வலியுறுத்தியவர். இந்து மற்றும் இஸ்லாமிய மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தினவர். ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தவும் மற்றவர்களுக்கு உதவவும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி ஒவ்வொரு உயிரினத்தையும் நேசிக்கவும் 2 முக்கிய பண்புகளை வளர்க்கவும் அறிவுறுத்தினார். நம்பிக்கை ஸ்ரத்தா மற்றும் பொறுமை சபூரி. அத்வைத வேதாந்தத்தின் அர்த்தத்தை விளக்கினார். பக்தி யோகா, ஞான யோகா மற்றும் கர்ம யோகா ஆகிய 3 முக்கிய இந்து ஆன்மீக பாதைகளும் அவரது போதனைகளை பாதித்தன. தொண்டு மற்றும் பகிர்வை ஊக்குவித்தார். உண்மையான சத்குருவிடம் சரணடைவதன் மூலம் ஏற்படும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஷீரடி சாய்பாபா தனது துனி, அதாவது தொடர்ந்து எரியும் நெருப்பு, புனித நெருப்பு மூலம் பக்தர்களுக்கு வழங்கும் விபூதியே உதியாகும். இது அனைத்து நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாகவும் பக்தர்களின் துன்பங்களை போக்கும் சக்தியாகவும் நம்பப்படுகிறது. பாபா இந்த உதியின் மூலம் மனிதர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை உணர்த்தினார். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் சாம்பலாகிவிடும், உடல் உட்பட. எனவே மனிதர்கள் அகங்காரத்தையும் பற்றையும் விட்டுவிட்டு இறைவனை மட்டுமே உண்மை என்று நம்ப வேண்டும் என்பதை இந்த உதியின் மூலம் நினைவூட்டினார். உதியை நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம் அல்லது நீரில் கரைத்து பருகலாம். பூஜை அறையிலும் வைத்துக் கொள்ளலாம். ஷீரடி சாய்பாபாவின் மறுபிறவியாக புட்டபர்த்தி சாய்பாபா நம்பப்படுகிறார். 1926 முதல் 2011 வரை சத்தியம், தர்மம், சாந்தி, அன்பு மற்றும் அஹிம்சையை அவர் முக்கிய போதனைகளாக சொன்னார். ஷீரடி மற்றும் புட்டபர்த்தி சாய்பாபா அறக்கட்டளைகள், கோவில்கள் தவிர இலவச மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மூலம் மக்களுக்கு தொண்டு செய்வதோடு பேரிடர் மீட்பு மற்றும் பிற்பட்ட கிராமங்களின் மேம்பாடு, தண்ணீர் வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் பலவும் செய்யப்படுகின்றன இந்த ட்ரஸ்ட் மூலம். இந்த உலகத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த 2 குருமார்களும் பணியாற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது. ஆன்மீகத்தோடு வாழ்க்கை முறையையும் கற்பித்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அவர்களது பிரச்சாரங்கள் அமைந்தன. இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். மற்றவை பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ மேம். எங்களுக்கு சாய்பாபா பத்தி எதுவும் தெரியாது, நிறைய சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ மேம். சூப்பர்.